ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களுடைய கப்பல்ஸ் லெக்சர். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நேற்றே சொல்லியிருப்போம் லைவில். ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபேமிலியாக இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஐ மீன் ஒரு ட்ராவல் விளாக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டூர் மாதிரி போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு பல மாதம் ஆச்சு அந்த இடத்துக்கு போய். ஸோ ஒரு நல்லபடியாக ஒரு அந்த இடத்துக்கு நல்ல விஷயத்துக்காண்டி ஒரு இதுக்காண்டி போகிறோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க. எதுக்கு அந்த இருந்தால் வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சீட் பண்ணக்கூடாது. ஆமாம், வீடியோ ஃபுல்லாக பார்த்து சீட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இப்போ லைக் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நேற்று லைவில் வந்து எல்லாரும் ஒரு இடத்துக்கு போகிறோம், டூருக்கு போகிறோம்னு சொல்லியிருந்தோம் ஃபேமிலியோட. அதனால் அது எந்த இடம் என்ன இடம்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்து ஃபுல்லாக வரப்போகுது. ஆக்சுவலி நேற்று வந்து 2 காரில் போகிறோம். எஸ், அதே நீ புது கார்லேயும் போகிறோம், ஸ்கார்பியோலையும் போகிறோம். ஸோ கிளம்பிட்டு இருக்கோம். நான் கிளம்பிட்டு இப்போ அருள் கிளம்பி. நான் வந்து நான் சேலை கட்டினா லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஏதோ ஃப்ராக் பாருங்க, நான் ஃபுல்லாக மேக்கப்லாம் முடிச்சுட்டு அவுட்ஃபிட் செக் காட்டுறோம். ரொம்ப நாள் கழிச்சு இது வந்து எப்போனா மகியோட 2nd பர்த்டேக்கு வந்து நான் எடுத்தது. மகியோட 2nd பர்த்டேக்கு அப்புறம் நான் இப்போ தான் போடுறேன். பரவாயில்ல, இப்போயும் சேருது. அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. வீட்டில் வந்து கரண்ட் இல்லை. ஆமாம், அடித்த மழை பெய்யறதுனால கரண்ட் நின்று சுத்தமாக ஒரு சில இடத்து. இப்போ வந்து நாங்கள் எங்கே போயிட்டு வரோம், குளிக்க கூட தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு குற்றாலம் போனோம். புளியருவிக்கு குளிக்க அலௌடு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சி குமார கோவில் பக்கத்தில் வந்து குற்றாலமும் ஐந்தருவி தண்ணியும் போகும் தெரியுமா. அங்கே தான் உட்காந்து குளிச்சுட்டு வரோம். இப்போ சூப்பராக இருந்துச்சு. என்னடா கூலிங்க வேற லெவலில் இருந்துச்சு. அதான் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம். நான் கிளம்பிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், அவ்வளோதான், கிளம்பிட்டேங்க. பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் இது போட்டேன், ஐலைனர் போட்டேன், அவ்வளோதான், லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே கிளம்புறேன். தலையை வந்து லைட்டாக சீவிக்கலாம் பார்க்குறேன். கிளம்புங்க, அவ்வளோதான். தலையை சீவிட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சது, கிளம்பிடுவோம். நம்ம தர்ஷனுக்கு வந்து இன்னைக்கு வேற லெவலான ஒரு சூப்பரான அவுட்ஃபிட் போட போகிறோம். என்னன்னு சொல்லி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோஸ் எல்லாம் அப்பனி மகனி வச்சு நிறைய எடுக்கலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் பார்ப்போம். என்னடா வந்து அருள்மொழி கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலி கிளம்பி முடிச்சாங்க. ஆமாம், நம்மளும் அதே மாதிரி நமக்கு வேட்டி கட்டியிருக்கேன். நம்ம வேட்டி அதே கலர் ஷர்ட்டு. இது ரொம்ப நாளாச்சு இந்த ஷர்ட் போட்டு. எங்கே போட்டால் திருச்சி அவார்ட் ஃபங்க்ஷனில் போட்டு இந்த ஷர்ட். இது வேட்டிக்கு தான் அது கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வேட்டிக்கு போட்டிருக்கேன். ஸோ நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம காரும் வெளியில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. மழை, தென்காசி கிளைமேட் வந்து மழை. நம்ம இடம் இங்கே நாஸ்தியாக தான் கிடக்கும். கார் வெளில கிடக்கு, அந்த கார் அந்த கிடக்கு. சுந்தர் தொடச்சிட்டு இருக்காரு காரை. நான் காலையில சொன்னேன், நீ காரை எடுத்து துடைக்காம மட்டும் இருந்தாலும் உன் மாமா டென்ஷன் ஆயிடுவார், காரை தொட அப்படின்னு. இல்ல, அது வந்து இப்ப துடைக்க முடியாது. அது சொன்னா நான் இன்னொன்று அதுவும் சொன்னேன், காரை தொட அப்படின்னு. அது அழுக்கா இருக்கு. மழை பெஞ்சு ஃபுல்லா நேற்று நாங்களாம் எடுத்துட்டு போனோம்னால ரொம்ப தான் யாரு அண்ணன் வந்து இந்த அந்த வண்டியில எங்க அண்ணன் அண்ணி 3 பேர் அந்த காரில் போகிறாங்க. எங்கள் அண்ணனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்குறீங்க. அந்த போய்கிட்டு இருக்காங்க. அந்த முன்னாடி காரில் போயிட்டு இருக்காங்கம்மா. மெல்ல தான்ப்பா போகிறான். எங்கள் அப்பாவுக்கு வந்து பயம். இன்னும் எங்கள் அண்ணி சின்ன பிள்ளையே நினச்சிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. எங்க அப்பா போன் நம்பர் பார்த்து எல்லாரும் போன் பண்ணி கேட்பாங்க. தெரியல, நம்ம தெரியல சொல்றேன். அருள்மொழின்னு எழுதல, அது ஒண்ணுதான் குறைந்த வண்டியில. சும்மா சொன்னேன், நீ வேற. அதான் பேரங்க பேர் எழுதியாச்சு. சங்கரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னும் போக வேண்டிய இடத்துக்கு போகல. மச்சான் ஒரு ரூட்ல போயிட்டாரு, நான் ஒரு ரூட்ல போயிட்டேன். மாமா வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து திங்ஸ் வாங்க போயிருக்காரு. அதனால மாலை தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம கோயிலுக்கு போக முடியாது. நம்ம கோயிலுக்கு போக முடியாதனால நம்ம வெளியிலேருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். வீடியோவில் பாருங்க தெரியும். முடிச்சோடனே அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அது எல்லாமே வீடியோவில் பார்ப்பீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? சங்கரங்கோவில். தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கான். மணி வந்து கரெக்டாக 1:30 மணி ஆயிடுச்சா? சரி, அப்படியே போயிட்டு பேசுவோம். எங்கே போயிருக்கீங்க? எங்கே கிளம்பிட்டீங்க? தர்ஷனுக்கு ஷர்ட்டை பாருங்கள், வேட்டியை பாருங்கள்.
வீட்டுக்கு வந்திருக்கோமா? 3 மாதம் கழிச்சு வந்திருக்கோமா? சரி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்தாச்சு. இளந்திரை கொண்டானுக்கு வந்துட்டோம். எதுக்குன்னா சாமி கும்பிட போகிறோம். ஸோ சாமி வந்து புதுக்கார் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சாமி கும்பிடவே இல்லை குலதெய்வ கோயிலுக்கு. அதனால் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து இந்த vlog-ஐ வந்து முடிக்க போகிறோம். ஸோ சாமி கும்பிட ஃபுல் vlog பாருங்கள். மதியம் இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ சாமி கும்பிட்டு அப்படியே போய் சாப்பிட வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பசிக்கெல்லாம் பார்க்கப்படாது. அப்படிலாம் இப்போ வந்து உனக்கு வந்து பழம் மட்டும் கொடுக்குற சாப்பாடுலாம் சாப்பிட வேண்டாம். நான் வெயிட் லாஸ் பண்ணவே வேண்டாமா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம்னு யாராவது ஒருத்தர் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அக்கா பண்ண வேண்டாம் அக்கா நீங்கள் இப்படியே இருங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒருத்தர் அந்த கமெண்ட் பண்ணாலும் நான் வெயிட் லாஸ் பண்ணவே மாட்டேன். நல்லா இருக்குல்ல இது? இப்போ கோயில் எங்க இருக்குன்னா பக்கத்துல தான் மாமா கோயில் இருக்கு. பிரச்சனை நடந்து சாமி கும்பிடலாம். நம்ம வந்து உள்ள போய் கும்பிட கூடாது. அதனால நம்ம வந்து நம்ம கோயிலுக்கு வந்து போக முடியாதனால தான் இந்த தடவை நம்ம கோயிலுக்கும் போகல. கண்டிப்பா ஒரு 20 நாள் 1 மாசம் தான் இருக்கு. கண்டிப்பா நல்லா இல்ல, இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 வீக் ஆர் 10 days மட்டும் தான் இருக்கு. அதை பிளான் பண்ணிட்டு வீட்டில் ரூப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே போகலான்னு ஐடியா பண்ணி வச்சுருக்கோம். திருச்செந்தூர் போய் இங்கே மருதடையார் பார்த்துட்டு அப்படியே திருச்செந்தூர் போயிட்டு வரணும்னு ஒரு பிளானு. அது நடக்கும் சீக்கிரமாக. அது முருகரை பார்க்காம இருக்கிறதே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக குலதெய்வங்களுக்கு போகாததே முடியாமல் இருக்குது. கண்டிப்பாக போகணும். மல்லிகைப்பூ ரொம்ப நாள் கழிச்சு பூ, ஒரிஜினல் பூ வச்ச மாதிரி இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஐயா வச்சு இப்போ தான் ஃபோட்டோ எடுத்தோம். தர்சன் இங்கே பாரு, அம்மா பாரு, சரி போஸ் கொடு. அதெல்லாம் உள்ள வைக்க முடியாது, கண்ணாடி அது. ஆ சாமி கும்பிடு. என்னம்மா? ஆமாம் ரித்து நில்லு, நிற்கவே அவனை. அப்பா தர்சனி ரித்து நிற்கவே. தர்சன் நில்லு பக்கத்தில். மாப்பிள்ளை எப்போ வேஸ்டி அவனுக்கு இழுத்தோட தம்பிக்கு. அம்மா தர்சன் மாப்பிள்ளை தோல் மேலே கை போடு. ரித்து இங்கே பாரு. அம்லே ரித்து ரித்து நிக்கல, சரியா நிக்கல. யார் நின்றா? அத்தைய பாருல. கீழ தூசிய பாக்க தெரியுதா உங்களுக்கு? ரித்து இங்க பாரு. ரித்து தர்சன் இங்க பாரு. ஏ தர்சன் இங்க பாரு. சரி ரித்து ஜெய். ஏ யாரோ புதுசா இருக்கே அப்படின்னாக்கா இங்க பாரு நம்மளோட இருக்காங்களே நம்ம ஆட்சி விட அப்பத்தோட இருக்கே அம்மா சாமி கும்பிட போறாங்க. இந்த நீ போ, அம்மா வச்சு வரமானே. கஷ்டப்பட்டு தாத்தா கேளு, தாத்தா கொடுத்து சாவி வந்து கொடுத்து. யார் பத்திரிக்கை வச்சா? பத்திரிக்கை யாருது? சொல்லவில்லை இன்னைக்கு இல்ல இது உடஞ்சிருக்கு. அங்க இருக்கு அந்த 20 காய். 27 காய். அந்த காய் அங்க வச்சிருக்கோம். நீங்க சாமி கும்பிடும்போது உடைச்சிட்டு போட்டு எடுத்தாரு. இங்கிட்டு வந்து எடுத்தாங்க. இப்ப எப்படி இருக்கான்? சாமி கும்பிடும்போது அமைதியாக இருப்பான். கும்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது கேளு. குதிரைக்கு மாலை போட போறாங்க.
போட்டுட்டா இதுதான் கையை வைக்க அப்படியா அப்படியே ரைட் ரைட் நல்லா கரெக்ட் இல்லை அதே மாதிரி இங்கே வா ஏறி ஏறியே நான் சோளம் வச்சுக்கிட்டே இருப்பேன் கொஞ்சம் அள்ளி வச்சுக்கணும் டமா டமான்னு இது சரி என்ன ரெடி இல்லடா அந்த கருங்கல் இருக்கு பாரு அதுல அடிச்சினாதான் செதறி விழலாம் இதுல அடிச்சிராத இல்லை அமராம பார்த்துக்கணும் அதில் பொறுக்கிட்டே இருக்கணும் சுடுத அடி சாப்பிட்டு அடி சூடு வைங்க சூடு வைங்க இங்க வந்து ஓரமா வந்து நேரா ஏய் சூடு வச்சுக்கண்டா சூடு வச்சுக்கட்டும்னே சொல்லு வரேன் அடி ரைட் அடி ம் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஆதாரம் மாட்டோம் ஆதாரம் மாட்டோம் உடச்சுக்கோ உள்ள ஒரு தேங்காய் எடுத்து போய்ப்பா இங்க உள்ள ஒரு தேங்காய் இருக்காம எடுத்து போய் பிச்சு கூட இருக்கலாம் அதை பற்றி வந்து கடல் எறியும் போது பிச்சு கூட இருக்கலாம் தெரியுதா அப்பா என்னப்பா சாப்பாடு கூட இல்லாம அவ்வளோதானே வாங்க வாங்க விட்டு என்னம்மா விபூதி தண்ணி தானே உள்ளே வரக்கூடாதுண்ணா பாப்பா இவனும் குடோன் வச்சிருக்கேன் ஆப்போசிட் உங்க வீட்டுக்கு ஆப்போசிட் ஆமா அவனும் குடோன் இடஞ்சலா இருக்கும் அதனால சாமி அடிச்சாங்க அதே வந்த சாமி யாருன்னு சொல்லணுமா இல்லையா அப்பதான் எங்களுக்கு தெரியும் எந்த சாமி நான் கேட்டா தான் சொல்லும் நான் கேட்டா தான் சொல்லும் நீங்க கேட்டாதான் சொல்லணும்ல வந்த இடத்துல வச்சு பேசும்போது மட்டும் ஒரு தடவை பேசி அதெல்லாம் பேசுது ஹலோ கார்ல என்னப்பா வா கார்ல இந்த கிளம்பி வர்றேன் நானு போதுமா கிளம்புறதுதான் பரவாயில்லையா டயர்டா இருக்கும் உடம்பு சாமி அடிட்டார்ல சாமி வந்ததுன்னு உடம்பெல்லாம் அவ்வளோ மீடியா சரி உட்கார் முன்னால நீ வர எந்த வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு போகணும் அந்த வீட்டுக்கு போகணுமா வேண்டாம் மழைலாம் வேண்டாம் என்ன சாப்பிட்ற சாக்லேட்டா மாமா தேங்காய் உடைச்சாரா எப்படி உடைச்சாரு எப்படி வைக்கிற அவன் அப்பா தான் வைக்கிறான் எலுமிச்சப்பழம் அப்படியே சாமி கும்பிட்டு வெடலை போட்டுட்டு 28 தேங்காய் 27 தேங்காய் கிளச்சை மிதிச்சு போடணும் போது
எல்லாம் கும்பிட்டோம். சாமி வந்துருச்சு அருளுக்கு. கோயிலுக்குள்ளேயும் போல. சத்தியமா நான் எதிர்பார்க்கல. நானே எதிர்பார்க்கல. என்னாலே பிடிக்க முடியல அப்படியான சாமி. வீடியோலாம் நாங்கள் எடுக்கல. வீடியோ வந்து சுபா உள்ளே இருந்தாங்க. அவங்க தான் சும்மா மேலாப்பில் தூக்கி எடுத்தாங்க போல இருக்கு. எங்களுக்கே தெரியாது. மாமா வந்து வெடலை உடைக்கிறத எடுத்துகிட்டு இருந்தார். நானும் அருள் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துச்சு. என்ன ஒரு செகண்டு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. அவளுக்கே தெரிலங்கிறா. அந்தளவுக்கு திடீர்னு என்னன்னு தெரில, சாமி வந்துருச்சு. சரி பரவாயில்ல, எல்லாமே நல்லதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே முடிஞ்சிச்சு. நியூ இயர்க்கு வந்துச்சு. ஆமாம், சூப்பராக சாமியெல்லாம் கொண்டு சூப்பராக அப்படியே முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா, இவங்க பெரியப்பா வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்படியே நேராக தென்காசி. காட்ட மாட்டோம். ஆமாம், அதனால் வீடியோ முடிச்சுக்கலாம். போய் சாப்பிட போகிறோம். ரீல்ஸ் எடுத்துக்கலாம். ஆமாம், முடிஞ்சால் எடுப்போம், இல்லாட்டி கிளம்புவோம். சரி, ஓகே. அடுத்த வீடியோ சனிக்கிழமை டெல்லியே கப்பல்ஸ் லெக்சர். பாய்.